வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம் அப்படிங்கிற அனிமேவோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மர் 2024 நான் ரொம்பவும் வெயிட் பண்ண அனிமேனா அது இந்த அனிமே தான். என்னதான் இந்த அனிமேவோட கான்செப்ட் பழக்கப்பட்ட இசைக்காய் கான்செப்டாக இருந்தாலுமே இந்த அனிமேவோட ஸ்டோரி போகிற விதமே ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவும் வேற லெவல்லையும் இருக்கும். நான் சொல்கிறத விட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட் நம்பர் 1 போயிடலாம். நம்ம ஹீரோ சாப்பாடாக சாப்பிடாம மிச்சம் வச்சதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் வழி தாங்க முடியாமல் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இது எதையுமே நம்ம ஹீரோவோட அம்மா கண்டுக்காத மாதிரி உட்காந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு பஸ்ஸில் அயோக்கோங்கிற பொண்ணோட காமிக் புக்கை ஒருத்தன் வாங்கிட்டு தரமாட்டான்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல இருந்து மவுண்டனுக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து எப்படி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஒழுங்கா என்னோட காமிக் புக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அயோக்கா அந்த வம்பு பண்ற பையன் கிட்ட கத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஒழுங்கா அவன் புக்கை கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ வேலை என்னையோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பயங்கரமா கிண்டல் பண்ணி விட்றான். இப்போ கிளாஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான டாக்குட்டோங்கிறவன் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு வீக்கானவன் கிட்டேயே சண்டை போட்டுட்டு இருக்கிற, ஒழுங்கா அவ புக்கு அவட்டே கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே அந்த வம்பு பண்ணுற பையனை பார்த்து ஒழுங்கா அவ புக்கு அவட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி எல்லாருமே என்ன பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அந்த புக்கை அயக்காக்கிட்டே கொடுத்துட்றான். எனக்கு இப்போ பயங்கரமாக போர் அடிக்குது அப்படின்ட்டு அவனும் முன்னாடி சீட்டை போட்டு உதச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒழுங்கா சண்டை போடாமல் வாங்கடா, இல்லைன்னா மவுண்டனுக்கு போகிற வண்டி அப்படியே திருப்பி கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சத்தம் போட்டுறாரு. சரி, ஓகே அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்கிறான். இப்போ பஸ்ஸுக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு லைட் வருது. அப்படியே அவங்கெல்லாம் சமனாகி வேற ஏதோ வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. இது என்ன இடம், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்தையும் ஹம்பிள் வேர்ல்டுக்கு வரவே இருக்கிறேன். நான் தான் காடஸ், என்னோட பேர் விஷியஸ். இங்கே தான் சூஸ் அண்ட் ஹீரோஸ். 20 வருஷத்துக்கு உங்களை மாதிரியான ஹீரோஸ் எங்க நாட்டுக்கு வந்து த காட் எம்பரர் டீமனை டிஃபீட் பண்ணாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டீமன் உயிரோட வந்துருச்சு. இப்போ இந்த டீமனை டிஃபீட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு அந்த காடை சொல்ல, எனது நாங்களாம் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் பயப்படாதீங்க, நான் தான் உங்களோட டீச்சர். உங்களை மாதிரி தான் எனக்கே இங்கே என்ன நடக்குது, நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனால் இந்த காடஸ் என்னதான் சொல்ல வராங்கிறத பொறுமையா நம்ம கேட்போம் அப்படின்னு டீச்சர் சொல்றான். அந்த காடஸும் நம்ம டீச்சர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதுக்கு அந்த டீச்சரும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிட்டு கிடக்கிறான். இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் வேற இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் சைஸ் வச்சிருக்க காடஸும் இங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் கனவா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கிளி பார்க்குறான். அப்போ நான் உண்மையிலேயே அனதர் வேர்ல்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நீங்கள் சொல்கிற மாதிரியான டீமன்ஸ்லாம் எங்களால் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாது. நீங்கள் எப்படி எங்களை சம்மன் பண்ணீங்களோ அப்படியே எங்களை திருப்பி அனுப்பிடிக்கான்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. உங்களை மறுபடியும் உங்கள் வேல்டுக்கே அனுப்புறதுக்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு அந்த காடஸ் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு டாக்கோட்டோ சொல்கிறான். ஆமா, உங்க வேல்டுக்கே உங்களை திருப்பி அனுப்புறதுக்கு ஈவல் எலமெண்ட் தேவை. அந்த ஈவல் எலமெண்ட் எடுக்கிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு அந்த கிரேட் டீமன் எம்பரரை தோக்கடிச்சு அதோட ஹார்ட் எடுக்கிறது. இன்னொன்னு அந்த கிரேட் டீமன் எம்பரரை கொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈவல் எலமெண்ட் ரிலீஸ் ஆகி இந்த நெக்லஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறமா உங்க வேல்டுக்கு நீங்க திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அந்த காடை சொல்றாங்க. கிரேட் டீமன் எம்பர்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்க, ஆனா நாங்க ஒரு ஹியூமன்ஸ், அவங்களை எப்படி அடிக்க, அதோட எங்களுக்கு எந்த பவர்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த காடஸும் முட்டி போட்டுட்டு உங்களால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறாங்க. தயவு செஞ்சு முதல்ல எந்திரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எங்ககிட்ட எந்த பவர்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அயக்கா கேட்கறான். நீ ரொம்பவும் பொலைட்டா நடந்துக்கிற அப்படின்ட்டு அந்த காடஸ் நம்ம அயக்காவை பார்த்து சொல்லுது. அப்ப நம்ம இருக்கிறது உண்மையிலேயே இசக்காய் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் கேட்கறான். அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம ஹீரோவும் சுத்தி முத்தி பாக்குறா. சோல்ஜர்ஸ் மான்ஸ்டர்ஸ்னு ஒரே இசக்காய் வேலையில இருக்கிறதா இருக்குது. அதை வச்சு நம்ம ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு ஒருத்தனை போயிட்டு கடிச்சு கொதறி திங்குது. உடனே அந்த காடஸ் அவளோட ஸ்பெல்ல வச்சு அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து அனுப்புறா. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம இசக்காய் வேலையில தான் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒரு கிறிஸ்டல்ல கை வச்சு அவங்களோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றாங்க. அந்த வம்பு பண்றவன் அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கும் போது அதுல இருந்து நிறைய வெளிச்சம் வருது. அதை பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க. எனக்கு இந்த இசக்காய் வேல்டு பிடிச்சிருச்சு, நான் தான் இங்க ஹீரோவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அதுக்கடுத்து டாக்குட்டோ அந்த கிறிஸ்டல்ல கை வச்சோனே அந்த கிறிஸ்டலே வெடிச்சிருது. உனக்கு எஸ் ரேங்க் அப்படின்னு அந்த காடா சொல்றா. எஸ்னா என்ன அப்படின்னு டாக்குட்டோ கேட்கறான். எஸ்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடா சொல்றா. எனக்கு என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வம்பு பண்றவன் கேட்கறான். உனக்கு ஏ ரேங்க் அப்படின்னு அந்த காடா சொல்றா. இந்த வேர்ல்டுலயும் டாக்குட்டோ தான் என்னை விட ஃபர்ஸ்டா இருக்கான்ப்பா அப்படின்னு அந்த வம்பு பண்றவன் ஃபீல் பண்றான். இப்ப அடுத்தது அயோக்கா வைக்கிறா. அவளுக்கும் அந்த கிறிஸ்டல் உடஞ்சு போகுது. அவளுக்கும் எஸ் ரேங்க் கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வச்சுட்டு போறாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கிறான். நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல்ல கை வைக்கும் போது கொஞ்சோண்டு பர்பிள் கலர்ல லைட் வருது. என்ன லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் கிட்ட கேட்கறான். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் கேட்கறாங்க. இது என்ன இத்தனோட லைட்டா இருக்கு, இது என்ன பவர், நான் என்ன ஸ்கில்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அந்த காடஸ் கண்டுக்காம அடுத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த வேர்ல்டுல கூட நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருக்கேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இப்போ அடுத்ததான் இன்னொருத்த வந்து வைக்கிறான். அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு டார்க்கான ஒரு ஹாரர் மாதிரியான எஃபெக்ட் வருது. இப்போ எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ் பெருசா இருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு குட்டியான ஸ்டேட்டஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுல லெவல் எம்பின்னு எல்லாமே இருக்கு. ஃபைனலா கீழே வந்து ஸ்பெஷல் ஸ்கில் அப்படின்னு இன்டர்னல் அப்டார்மல் ஸ்கில்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதுல பேரலைஸ் பாய்சன் நிறைய ஸ்கில் இருக்குது. எல்லாமே இப்போதைக்கு லெவல் 1ல தான் இருக்கு. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இங்க ரொம்பவும் வீக்கா இருக்கிறது மெமரி அப்படின்னு நம்ம ஹீரோவை சோல்ஜர்ஸ்லாம் இழுத்துட்டு போய் ஒரு தனியான ஸ்பெல்ல நிக்க வைக்கிறாங்க. இங்க இருந்து ஒன்று டிஸ்போஸ் பண்ண போறோம், இது ஒரு ஸ்பெஷல் ரிச்சுவல், வீக்கானவங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு அந்த காடா சொல்றா. என்ன டிஸ்போஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. ஆமா, இங்க இருக்கிறதுல நீ தான் ரொம்பவும் வீக்கா இருக்க, உன்னோட ஸ்கில்ஸை வச்சுட்டு நாங்க இந்த டீமனை டிஃபீட் பண்றதுக்கு பதிலாக நாங்க சூசைட் பண்ணிக்கிறதே மேல். உன்னை இங்க இருந்து சாவடிக்கலாம், ஆனா அப்படி பண்ணா நீ எவ்வளவு வீக்னு உனக்கு தெரியாமலே போய், அதனால உன்னை இங்க இருந்து அப் டவுன் டு ரூயின்ஸ்கிற ஒரு டேஞ்சரஸான பிளேஸ்க்கு அனுப்ப போறேன். அங்கே நிறைய மான்ஸ்டர்ஸும் டீமன்ஸும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீ கொடூரமாக சாகும்போது தான் நீ எவ்வளோ வீக்குங்கிறத ஃபீல் பண்ணுவேன். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து நீ உயிர் தப்பிச்சு வந்துட்டேன்னா உனக்கு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த காடா சொல்கிறா. இது என்ன நியாயம்? நீங்கள் தானே எங்கே சமன் பண்ணீங்க, நான் யூஸ்லெஸ்னா என்னை மறுபடியும் என்னோட வேல்டுக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டையுமே இல்லாத மாதிரி எனக்கு இன்டர்னல் அப்டார்மல் ஸ்கில்னு பேரலைஸ் பாய்சன் நிறைய ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுட்டு உன்னால் லோ லெவல் டிமென்ஸை மட்டும் தான் வேட்டையாட முடியும் அப்படின்னு இந்த காடை சொல்கிறாங்க. இப்போ என்ன தான் பண்ண போறீங்க, என்ன டிஸ்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. யூஸா அப்படிங்கிற நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட நீ சீக்கிரம் செத்து ஒளிட்டான், உன்னை மாற்றி வீக்கானவங்களாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவை டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ரிச்சுவல்ஸ் நடத்தும் போது சில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், அந்த வகையில் உனக்கு கிடைச்சிருக்குது லெதர் பாக்கெட், இதில் மானாவை சென்ட் பண்ணால் உனக்கு ஸ்கில்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு இந்த காடா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு அந்த எஸ்ட்ராங் பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. உடனே அந்த காடாஸ் அந்த பொண்ணோட வயிற்றுலேயே அட்டாக் பண்ணி மயங்க வச்சிடறா. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேரலைஸ் பவரை வச்சு அந்த காடாஸ் அட்டாக் பண்ணுறான். உனக்கு தெரியாதா என்னை சுற்றி பபிள் கோட்டிங் இருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த பவராலையும் என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு இந்த காடா சொல்றா. டாக்கோட்டாவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி செக் பண்றான். சீக்கிரமா இந்த கோலை இங்க இருந்து அனுப்புங்க, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது, அப்புறம் நானே இவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ கவலைப்படாத, உன்னோட உண்மையான முகத்தை எல்லாத்துக்கும் காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், நான் திரும்பி வந்து உங்க எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த காடாஸும் நம்ம ஹீரோங்கிறது டிஸ்போஸ் பண்றாங்க. இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த காடா சொன்ன மாதிரியே அந்த லெதர் பாக்கெட்ல மானாவை செலுத்தி வெளிச்சத்தை வர வைக்கிறான். ஏதோ ஒரு சவுண்டு கேட்க பின்னாடி இருந்து திடீர்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இப்படியே போனா நான் செத்துருவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்துல ஓடிட்டு இருக்கான். என்னை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். திடீர்னு கால் தடிக்கு நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறான். எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வீக் தானோ, இல்ல நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்ணி பேரலைஸ் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்றான். உடனே அந்த மான்ஸ்டரும் ஃப்ரீஸ் ஆகுது. இது உண்மையிலேயே ஆக்டிவேட் ஆயிடுச்சா, அந்த காடா சொன்ன மாதிரி லோ லெவல் டிமென்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட பவர் ஆக்டிவேட் ஆகும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா முன்னாடி இன்னொரு ஒரு பேட் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இப்போ தான் ஒரு மான்ஸ்டர் வந்து தப்பிச்சு வந்தேன், அதுக்குள்ளேயும் இன்னொரு மான்ஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ இதையும் பேரலைஸ் பண்றான். உடனே இந்த மான்ஸ்டரும் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கறான். ஒரு பேரலைஸ்க்கு அவன் கிட்ட 10 MP போயிருக்கு. இப்போ அவன்கிட்ட ஒரே ஒரு MP தான் இருக்கு. இதை வச்சு நான் நெக்ஸ்ட் பேரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு எம்பிக்கு வந்து பாய்சனை யூஸ் பண்ணுறான். உடனே அந்த மான்ஸ்டருக்கு விஷம் தலைக்கேறுது. நீ என்னை கொல்ல பார்த்த, அதனால தான் நான் அவனை அட்டாக் பண்ண, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 0 MP தான் இருக்குது. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண மான்ஸ்டர் மறுபடியும் வருது. இதோட பேரலைஸ் டைம் முடிஞ்சு போச்சோ, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் சாக போகிறேன்னா? எல்லாரும் என்னை பார்த்து வீக்னு சொன்னாங்க. நான் இப்படி கோலத்தனமாக சாகக்கூடாது, என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணாமல் கோலை மாதிரி செத்து போகிறதுக்கு என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த அனிமையோட மாங்காவே நான் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டேன். இந்த அனிமேக்கு அனிமே அடாப்டேஷன் சம்மர் 2024 வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே நான் ரொம்பவும் ஆர்வத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அனிமே அடாப்டேஷன் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த அனிமையோட கதையே இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.